பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். வணக்கம். செய்தி சுருக்கம். எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக வழக்கு நவம்பர் 11 சுப்ரீம் கோர்ட் விசாரணை. பீகாரில் மேற்கொள்ளப்பட்டதைப் போல தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உள்பட 12 மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி அக்டோபர் 4 முதல் ஒரு மாதம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் கமிஷன் அறிவித்தது. தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டமும் நடந்தது. அதில் எஸ்ஐஆரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றினர். அதன்படி திமுக சார்பில் சில நாட்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த மனுவில் இருப்பது: தேர்தலுக்கு சில மாதங்கள் முன்பு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வருவது வாக்காளர்களை நீக்கும் தந்திரம். பீகாரில் நடந்த இப்பணிக்கு எதிரான வழக்கில் இறுதி உத்தரவு இன்னும் பிறப்பிக்கவில்லை. இச்சூழலில் தமிழகத்தில் இதனை செய்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது. தமிழகத்தில் தேர்தல் நடக்க இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் இப்பணியை ஏற்க முடியாது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் காலகட்டத்தில் முக்கிய பண்டிகைகள் வருவதால் வாக்காளர் பட்டியலில் சேர விரும்பும் வாக்காளர்களின் பெயர் விடுபட நேரிடும். மொத்தத்தில் சிறப்பு தீவிர திருத்த பணி தமிழக மக்களின் ஓட்டுரிமைக்கு எதிரான செயல். இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திமுக கூறியிருந்தது. இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. நவம்பர் 11ஆம் தேதி விசாரிக்கப்படும் என்று தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வு அறிவித்துள்ளது. அடுத்தடுத்து 2 புயல் சின்னம் தீவிரமடைகிறது. வடகிழக்கு தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 16 துவங்கியது. முதல் நாளிலிருந்தே தமிழகம் முழுதும் பரவலாக கனமழை கொட்டியது. அதன் பிறகு இந்த சீசனில் வங்கக்கடலில் உருவான முதல் புயலான மோண்டா தீவிர புயலாக ஆந்திராவில் கரையை கடந்தது. இதன் காரணமாகவும் தமிழகத்திற்கு மழை கிடைத்தது. சில நாட்கள் இடைவெளிக்கு பிறகு மேலடுக்கு சுழற்சி காரணமாக மீண்டும் பரவலாக மழை பெய்ய துவங்கியிருக்கிறது. இந்த நிலையில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வுகள் உருவாகப் போவதாக இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன் அறிக்கை: நவம்பர் 14ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளது. இதற்கு மறுநாள் முதல் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும். அதன் பிறகு நவம்பர் 19இல் அந்தமான் கடல் பகுதியில் இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதுவும் நல்ல மழையை கொடுக்கும் வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது. அடுத்தடுத்து உருவாகும் இந்த 2 காற்றழுத்த தாழ்வும் நல்ல மழையை கொடுத்தாலும் அவை புயலாக உருவாக வாய்ப்பு இல்லை என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். வந்தே மாதரம் பாடலின் 150ஆம் ஆண்டு கொண்டாட்டம். ஸ்டாம்ப் நாணயம் வெளியிட்டார் மோடி. சுதந்திர போராட்ட காலத்தில் நாட்டு மக்கள் மனதில் தாய்மண் மீதான பற்றையும் சுதந்திர தாகத்தையும் தூண்டிய பாடல் வந்தே மாதரம். மேற்கு வங்கத்தின் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்ட இந்த பாடல் பாரத தாயின் பெருமையை போற்றியதுடன் ஆங்கிலேயருக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்த ஒவ்வொருவர் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தது. இந்த பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதை சிறப்பிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் சிறப்பு தபால் தலை நாணயம் வெளியிடும் நிகழ்ச்சி டில்லியில் நடந்தது. இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஸ்டாம்ப் மற்றும் நாணயத்தை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், டில்லி கவர்னர், முதல்வர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வந்தே மாதரம் பாடல் பாடினர். அங்கு நடந்த கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றினார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகளாகிறது. இப்பாடலை கேட்கும்போது இன்றும் மக்கள் மனங்களில் உற்சாகம் பிறக்கிறது. இந்த பாடல் பாரத மாதாவின் புகழ் பெருமையை விவரிக்கிறது. தாய் மண்ணை போற்றி வணங்குகிறது. இது வெறும் பாடலாக மட்டும் பார்க்கப்படுவதில்லை. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒவ்வொருவர் மனதிலும் தாய்மண் மீதான பற்றுதலையும் போற்றுதலையும் அதிகரிக்க செய்தது. நம் பாரதத்தை நாம் தாயாக போற்றுகிறோம். தாயானவள் குழந்தையை போஷிப்பவள் மட்டுமல்ல, சங்கடம் வரும் நேரத்தில் சக்தியை வெளிப்படுத்தி எதிரிகளை துவம்சம் செய்பவள். பாரத அன்னையை போற்றி வணங்குவோம் என பிரதமர் மோடி பேசினார். வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் சார்பில் ஓராண்டு கொண்டாட்டத்திற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்று முதல் அடுத்த ஓராண்டுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பலவகை நிகழ்ச்சிகளை நடத்தவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. திடீர் தொழில்நுட்ப கோளாறு. டெல்லியில் விமான சேவை பாதிப்பு. ஏர்போர்ட்டில் பயணிகள் அவதி. டெல்லி ஏர்போர்ட்டில் உள்நாட்டு வெளிநாட்டு விமான முனையங்கள் உள்ளன.
இங்கிருந்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளிநாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் விமானங்கள் புறப்பாடு தரையிறக்கத்தை கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் செயல்படும் ATC எனப்படும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் இன்று காலை திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. ATCயிலிருந்து சரியாக சிக்னல் கிடைக்காததால் விமானங்களின் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. இந்த கோளாறு சில மணி நேரங்களாகியும் சரியாகாததால் 100க்கும் மேற்பட்ட விமானங்களில் புறப்பாட்டில் தாமதம் ஏற்பட்டது. மேலும் சில விமானங்கள் தரையிறங்குவதிலும் சிக்கல் நிலவியது. இதனால் பயணிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு விமான நிலையத்தை அடைந்தும் அவர்கள் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு செல்வதில் தாமதம் ஏற்பட்டது. டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து புறப்படும் அனைத்து நிறுவனங்களின் சேவையும் பாதிக்கப்பட்டதால் ஏராளமான பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் அவர்கள் பயணிக்கும் விமான நிறுவனத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும்படி டெல்லி ஏர்போர்ட் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. விமானம் புறப்படும் நேரம் குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தகவல் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. இந்த தொழில்நுட்ப கோளாறால் பல்வேறு இடங்களிலிருந்து டெல்லி வந்த 100 விமானங்கள் சுமார் 1 மணி நேரம் வரை தாமதமாக வந்தடைந்தன. நேற்றிரவு முதலே தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டதாகவும் இன்றும் அது நீடிப்பதால் 1500க்கும் மேற்பட்ட விமான சேவை பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். காஷ்மீரில் 3 பயங்கரவாதிகள் கைது, தாக்குதல் திட்டம் முறியடிப்பு. ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் இறந்தனர். இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பல பயங்கரவாத முகாம்களை அழித்தது. இந்த தாக்குதலின் போது பாகிஸ்தான் விமானப்படை தளங்களும் கடும் சேதமடைந்தன. இந்நிலையில் இந்தியாவை பழி தீர்ப்பதற்காக லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்புகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பது இந்திய உளவுத்துறைக்கு தெரிய வந்தது. அதற்காக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்புகளுடன் பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI அதிகாரிகள் ரகசிய கூட்டத்தை கடந்த மாதம் நடத்தியதும் தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இரு நாட்டின் எல்லையிலும் ஜம்மு காஷ்மீரிலும் பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. ஸ்ரீநகரில் உள்ள எல்லா பகுதிகளிலும் தீவிர வாகன சோதனை நடத்தப்பட்டது. தால் ஏரி அருகே மம்தா சவுக் பகுதியில் வந்த ஒரு புல்லட்டை போலீசார் மறித்தனர். அந்த புல்லட்டில் பதிவெண் இல்லை. போலீசாரை பார்த்ததும் புல்லட்டில் இருந்த 3 இளைஞர்கள் இறங்கி தப்பி ஓட முயன்றனர். புதர் மறைவை நோக்கி ஓடியவர்களை போலீசார் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் ஸ்ரீநகரைச் சேர்ந்த ஷா முதாயிப், கம்ரான் ஹாசன் ஷா, உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த முகமது நதீம் என தெரிய வந்தது. அவர்கள் தங்கியிருந்த இடத்திலிருந்து நாட்டு துப்பாக்கிகள், தோட்டாக்கள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் காஷ்மீரில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. அவர்கள் எந்த பயங்கரவாத அமைப்புக்காக வேலை பார்த்து வந்தனர் என்பது பற்றி விசாரணை நடக்கிறது. பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் உள்ளார்களா, இவர்களது கூட்டாளிகள் யார் என்பதை கண்டறிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த 3 பயங்கரவாதிகளை கைது செய்ததன் மூலம் காஷ்மீரில் நடக்கவிருந்த தாக்குதல் சம்பவம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாக காஷ்மீர் போலீசார் தெரிவித்தனர். கோவையில் பெண் கடத்தலா, போலீஸ் கமிஷனர் விளக்கம், வீடியோவில் அலறல் சத்தம். கோவை சிங்காநல்லூர் அருகே இருகூர் பகுதியில் நேற்று இரவு ஒரு பெண் காரில் கடத்தப்பட்டதாக புகார் வந்தது. சம்பவ இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர். ஒரு பெண்ணின் அலறல் சத்தமும் வெள்ளை நிற கார் கிளம்பி செல்லும் காட்சிகளும் பதிவாகி இருந்தது. இரவு முழுதும் இருகூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து போலீசார் அந்த காரை தேடி வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக கோவை போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் விளக்கம் அளித்தார். இருகூர் மேட்டர் ஒரு ஒயிட் கலர் காரில் ஒரு பொண்ணு சத்தம் போட்டு போகிறதா ஒரு லேடி பாசர் பை லேடி பார்த்துருக்காங்க. அதை பார்த்து 100 கால் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ரிட்டையர்டு எஸ்ஐ 100 கால் பண்ண உடனே அந்த இடத்துக்கு சம்பவ இடத்துக்கு போலீஸ் போய் பார்த்தாச்சு. பார்த்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஃபுட்டேஜஸை நம்ம எடுத்திருக்கோம். சூலூர் சைட்லேருந்து ஏஜிபுதூர் சைடுக்கு வந்திருக்காங்க. அந்த ஏஜிபுதூரில் ஒரு பேக்கரியில் ஒரு CCTV ஃபுட்டேஜ் இருக்குது. அதில் வண்டியோட நம்பர்ஸ் இன்னும் தெளிவாக தெரியல. அது இல்லாத அந்த லேடி உள்ளே இருந்ததுக்கு அந்த ஃபுட்டேஜஸில் எதுவும் பிக்சர்ஸ் நமக்கு இல்லை. ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு பாசர் பை ஒரு உமன் பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரலை. பட் இருந்தால் கூட பின்னாடி இருக்க CCTVs, முன்னாடி இருக்க CCTVஸை இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வண்டி நம்பர் இன்னும் ஐடென்டிஃபை ஆகலை.
ஐடென்டிஃபை பண்ண உடனே வில் பிரீஃப் வாட் ஹஸ் ஹேப்பன். கல்லூரி மாணவி வன்கொடுமை இடத்துல போலீசார் அடுத்த முடிஞ்சது. ப்ளீஸ், தேங்க்யூ. மான்ஸ்டர்கள் உலாவும் பகுதியாக மாறியது. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தென்னகத்தின் மான்செஸ்டரை பெண்களை சூறையாடும் மான்ஸ்டர்கள் உலவும் பகுதியாக மாற்றியதுதான் திமுகவின் சாதனை. தேசத்தையே உலுக்க செய்த கோவை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்து 3 நாட்களுக்குள்ளாகவே கோவை இருகூரில் அலறல் சத்தத்துடன் ஒரு பெண் கடத்தப்படும் சிசிடிவி பதிவு வெளியாகி அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழக போலீசார் திமுகவின் ஏவல் துறையாக செயல்படாமல் உடனடியாக இவ்விஷயத்தில் தலையிட்டு கடத்தப்பட்ட பெண்ணை மீட்க வேண்டும். ஏர்போர்ட்டில் அருகில் பாலியல் வன்கொடுமை, பரபரப்பான சாலையில் கடத்தல் என கோவையில் தொடர்ந்து நடக்கும் சம்பவங்களை பார்க்கும்போது திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது துளியளவும் இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. திறனற்ற நிர்வாகத்தையும் சீரழிந்த சட்டம் ஒழுங்கையும் வைத்துக்கொண்டு எத்தனை குற்றவாளிகளை சுட்டு பிடித்து பெண்களை காப்பாற்றப் போகிறீர்கள் முதல்வர் ஸ்டாலின்? வாயால் வடை சுட்ட பெண்களை கயமை கழுகுகளிடம் பலி கொடுக்கும் திமுக அரசை நாடு போற்றும் நல்லாட்சி என்று கூறும் அவலத்தை வேறு கேட்க நேருவது பெரும் சாபக்கேடு என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்.